லெஃப்ட் ரைட். என்னப்பா தலைவரே, கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. தலைவருக்கு லெஃப்ட் ரைட்டா? அவரு இதையெல்லாம் தாண்டி வந்தவர்ப்பா, தாண்டி வந்தவர். அவர் பாடாத பாட்டா? அக்கா நான் போய் முதல்ல நடிக்கிறேன்க்கா. தலைவர் தான் ஃபர்ஸ்ட், மத்தவங்க எல்லாம் நெக்ஸ்ட். பொறுமையார் தலைவர் கோச் பாரு, அங்க பாரு. சின்ன பயலே சேதி கேளடா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஓய் அப்புச்சி, பெட்டிஷனை கையோட கொண்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. புதுக்கோட்டை கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த கதிர்வேல் வள்ளியம்மாள் ஆகியோரின் வளர்ப்பு மகளாகிய நான் சுய சிந்தனையோடு எழுதி கொண்டது. காரைக்குடியைச் சேர்ந்த அண்ணாமலை, நீலவேணி ஆகியோரின் ஒரே புதல்வனாகிய சண்முகத்தை நான் மனப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன். எவருடைய கட்டாயமும் வற்புறுத்தலுமின்றி முழு மனதுடன் இதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். மதுரை ஜெயிலில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும் சண்முகத்தை தயவு கூர்ந்து 2 நாட்கள் பரோலில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் முழுக்க நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஜோதி. ஐயா அப்புச்சி, அந்த பிள்ளைகிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க, மற்றதெல்லாம் ஜாம்னு நாங்க பாத்துக்கிறோம். அக்கா என்னக்கா இது? அவரு சொல்லி தானே நான் பகல்ல வந்தேன். என்ன எடுக்க சொல்லுக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு முன்னாடி இவங்க தான் ஃபர்ஸ்ட். பொறுமையா நேரமாச்சுக்கா. உனக்கிட்ட இதை கிட்ட குற்ற விவகாரமான ஜாக்கிரதை. வணக்கம் சார், என் பேர் செல்லதோரை. எல்லாரும் என்ன செல்லமா செல்லன்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்களே. நான் எப்படியும் கூப்பிட மாட்டேன். இப்போ இதே ஊர்ல தான் 8 வருஷமா முடிவெற்ற தொழில் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, இப்பெல்லாம் யாருமே வரதில்ல. இந்த கொண்டனா எவன் வருவான்? என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு குரலெல்லாம் உடஞ்சி போச்சு, பழக்க வழக்கமெல்லாம் மாறி போச்சு. அது என்னோட தப்பா? அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்பெல்லாம் நான் முடிவெட்ட சாக்கில் பசங்களை தொட்டு பார்க்குறேன்னு என் மேலே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். நான் அந்த கத்திரிக்கோள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மாதிரி தப்பு நான் எதுவுமே பண்ணல சார். எப்பவும் போலதான் சார் முடிவெட்டுறேன். எப்படியாவது உங்க டிவில ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எதுக்கு சார் இந்த முடிவெட்டுற தொழில்? எனக்கு பரதம் தெரியும், டிஸ்கோ தெரியும், பாம்பு டான்ஸ் கூட ஆடுவேன் சார். ஆடி காட்டட்டுங்களா? வேணாண்ணா விட்டுருவியா? ஆடு. நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் சார் வணக்கம். இவர் என் கொள்ளு தாத்தா. நாளைக்கோட ஒரு வயசு 100 ஆக போகுது சார். இவர் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை. உங்கள் டிவி போட்டு எப்படியாவது ஒரு படம் பிடிச்சி காட்டினீங்கன்னா ஒரு கோடி புண்ணியமாக போகும். அக்கா தாத்தா தானே, அப்புறம் எடுத்துக்கலாம்க்கா. நீ வாழ வேண்டிய பொண்ணு, அவர் வாழ்ந்து முடிஞ்ச பெரியவர். அவர் முதல்ல அனுப்பிச்சிட்டு அப்புறம் உன்னை பார்க்க. இதுக்காக நான் ஆச்சுக்கிட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். ஓ கொத்த வர்றங்க கொடையுது. லெஃப்ட், இங்கிட்டு பாருங்க. ரைட், அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு, அங்கிட்டு. அக்கா ஐயோ குஜோல. தாத்தா கேமரா பாரு, பேசு தாத்தா. தாத்தா பேசு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்ல, எதாவது பேசு தாத்தா. கேமரா பாரு, கேமரா பார்த்து பேசு, எதாவது பேசு. சொல்லு தாத்தா, நான் தான் உன் பேரன் சொல்லு. தாத்தா உனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிருக்கா. தாத்தா சொல்லு தாத்தா, ஏதாவது சொல்லு. காலையில என்கிட்ட நல்லா பேசிருக்கீங்க. தாத்தா 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 முடிஞ்சிருச்சா? அப்ப ரெட் கார்டு தான். 100 ஆயிசு வந்துட்டா பாருங்க. என்னடி வெறுங்கையை வீசிட்டு வர? என்ன வாங்கல? அம்மா பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுமா. சரி சரி பரவாயில்ல, இங்க வா வா. வக்கீல, வெட்டி சின்ன பிள்ளைகிட்ட கூடிய அம்மாடி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுமா. பேனா? வக்கீல பேனா கூடிய.
சார் என்ன சார் இந்த நேரத்தில்? ஒரு பேட் நியூஸ். என்ன சார் சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? கவர்மெண்ட் ஆர்டர். என்னைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பிரதர், இப்ப பிரியறோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பின்னாடி சந்திப்போன்னு சந்தோஷப்படுங்க. யோ சிடுமூஞ்சி, சிரிச்ச மூஞ்சியோட கிளம்பியா? என்ன பிரதர் யோசிக்கிறீங்க? நீங்க யோசிச்சதுதான் சார் நானும் யோசிச்சேன். We are in the same wavelength. We are on the same boat. All the best சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். No problem. See you. அப்பா போன பகல்ல வேண்டும்ல ஜோதி கிட்ட பேசணும்ப்பா, ஆசையா இருக்குல்ல. உனக்கு அப்பனோன்ற ஆசை எம்பிட்டு இருக்குதோ அதை விட தாத்தனோன்ற ஆசை எனக்கு 2 மடங்கு இருக்குடா. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கப்போ. நெசமாப்பா சொல்ற? முதல்ல போய் ஜோதி கிட்ட போனை கொடுப்பா. ஏய் சண்முகம், பாத்துடா கல்யாணம் பொண்ணுடா. காட்டுத்தனமா பேசாம அன்பா ஏதாவது பேசு. யாருங்க? அவன் தாண்டி. என்னங்கய்யா? பேசுமா. யாருன்னு சொல்லுங்கய்யா. ஏய் நீ சொல்லுடி. பேசுடிமா. ஹலோ ஜோதி ஞாபகம் இருக்கா? நான் தான் சின்னையா பேசுறேன். சொல்லுங்க சின்னையா, ஞாபகம் இருக்கு. ஐயா சின்னையா பேசுறாரு. தெரியும்டா, நீ பேசு. ஜோதி நான் ஒன்று சொல்லட்டுமா? 2 நாளா ஓட்டா போது நான் தூங்கவே இல்லை தெரியுமா? உண்மையிலேயே பெரிய மனசு தான் உனக்கு. தூக்குல தொங்க போறவனை கட்டிக்கிறேன்னு சொன்ன பாரு. எவ்வளவு பணம் தான் வேணும் உனக்கு? பணமா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற. என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு பெட்டிஷன்ல கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருக்கா. அப்புச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ஆணும் பொண்ணுமா 2 பிள்ளை வேணுமா. எனக்கு தான் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே. நீ ஒரே பிரசவத்துல 2 பிள்ளையும் பெத்து கொடுத்துருதா. நான் இதை கொத்துக்க மாட்டேன். என்ன ஜோதி சொல்ற? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் 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 ஒத்துக்க மாட்டேன். ஜோதி என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கேட்க யாரும் இல்லைன்னு தானே இப்படி பண்றீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜோதி, நான் சொல்றது கேளுக்கா. மடி, உன் நல்லது கெட்டதெல்லாம் நாங்க தானே பாத்துக்கணும். நல்லதை மட்டும் பாருங்க, கெட்டதை பார்க்காதீங்க. அது இல்லம்மா மடி, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க. நீ என்னடி ஒத்துக்கிறது? வேலைக்கார கழுத. இதுக்காடி உன்னை சோறு போட்டு வளர்த்தோம். இது வரைக்கும் நீ பார்த்த அப்புச்சி வேற, இனி பார்க்க போற அப்புச்சி வேற. இதுதான் எங்க முடிவு. என்னடி எங்க ஏத்து பேசிட்டு இருக்க? செவுல்ல பேந்திரி மாதிரி. எந்திரில. இது டேவே கேந்திட்டு இருக்கீங்க பாரு. எங்க நாதி இல்லாத அனாதை சிறுக்கிக்கு இம்புட்டு திமிரா? வயிறு சுருங்குனா தானா வழுக்க வா. வழுக்க அழுத்துறா. அடச்ச வைடா. விடிஞ்சா உனக்கும் என் மாப்பிளைக்கு கல்யாணம். ஒப்பாரி வச்சா கொன்றுவேன்.